நம்மளோட விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இல்லாம ஒரு நாளை நினைச்சு பார்க்க முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு சாதனம் திடீர்னு வேலை செய்யாம போனா என்ன பண்றது? அத பத்தி தான் இந்த விளக்கத்துல நாம தெளிவா பார்க்க போறோம். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க பிசினஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு சர்வர், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு மெடிக்கல் ஸ்கேனர், இல்லைன்னா உங்க வேலைக்கு ரொம்ப அவசியமான ஒரு கம்ப்யூட்டர் திடீர்னு நின்னு போச்சுன்னா என்ன செய்வீங்க? அதனால வர பாதிப்பு எவ்வளவு பெருசா இருக்கும்? இந்த கேள்விக்கான பதில தேடிதான் நாம இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறோம். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் எலக்ட்ரானிக் உபகரண காப்பீடு. சரி, அப்படின்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு முதல்ல விரிவா பாத்திரலாம். சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க எலக்ட்ரானிக் சாதனங்களுக்கான ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி. எதிர்பாராத விதமா ஏற்படுற எந்த ஒரு பிசிக்கல் டேமேஜுக்கும் ஃபினான்ஷியல் பாதுகாப்பு கொடுக்கறதுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் இன்சூரன்ஸ் பாலிசி இது. இதுல ஆக்சிடென்ட்ஸ், மெக்கானிக்கல் இல்லனா எலக்ட்ரிக்கல் கோளாறுகள்னு நிறைய விஷயங்கள் அடங்கும். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த இன்சூரன்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுங்கிறது தான். பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற காஸ்ட்லியான எக்ஸ்ரே மெஷின்ல இருந்து சின்ன கம்பெனிகளோட சர்வர்ஸ் வரைக்கும், ஏன் நாம பர்சனலா யூஸ் பண்ற ரொம்ப விலை உயர்ந்த கேஜெட்ஸ்க்கு கூட இது பொருந்தும். சரி, அப்போ இந்த இன்சூரன்ஸ் மூலமா நமக்கு என்னென்ன ஆபத்துகள்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும்? அந்த சேஃப்டி நெட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாப்போமா? இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை, இத ஒரு ஆல் ரிஸ்க் பாலிசி அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். பாலிசில இது கவர் ஆகாதுன்னு குறிப்பிட்டு சொல்லப்பட்ட சில விஷயங்களை தவிர மத்தபடி திடீர்னு நடக்கிற எல்லா விதமான டேமேஜ்க்கும் இது பாதுகாப்பு கொடுக்கும். சொல்லப்போனா இது ஒரு ரொம்ப விரிவான ஒரு பாதுகாப்பு. இதோட கவரேஜ் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. தீ விபத்து, திருட்டு மாதிரி பெரிய ஆபத்துகள்ல இருந்து நம்ம ஆஃபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தரோட சின்ன கவனக்குறைவால ஏற்படுற டேமேஜ், ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி டெக்னிக்கல் பிரச்சனைகள், ஏன் புயல், வெள்ளம் மாதிரி இயற்கை சீற்றங்களால வர பாதிப்புகளுக்கு கூட இதுல பாதுகாப்பு இருக்கு. ஓகே, ஒரு பாலிசில என்னெல்லாம் கவர் ஆகும்னு தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி என்னெல்லாம் கவர் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போதான் நமக்கு பின்னாடி எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது. வாங்க அதையும் பாத்துரலாம். பொதுவா இந்த இன்சூரன்ஸ் எதிர்பாராத விபத்துகளுக்கு மட்டும்தான். அதனால காலப்போக்குல ஏற்படுற சாதாரண தேய்மானம், மேனுஃபேக்சரிங் குறைபாடுகள், இதுக்கு தான் வாரண்டி இருக்கு இல்லையா? சோ அது இதுல வராது. அல்லது ஓனரே வேணும்னே ஒரு சேதத்தை உண்டாக்குனா அதெல்லாம் இதுல கவர் ஆகாது. அதே மாதிரி உங்க மிஷின் வேலை செய்யாததால ஏற்படுற லாப இழப்பும் இந்த பேசிக் பாலிசில கவர் ஆகாது. ஆனா ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, உங்க டேட்டா ரெக்கவரி செலவு அல்லது மெஷின் இல்லாததால ஏற்படுற கூடுதல் செலவுகள் மாதிரி சில விஷயங்களுக்கு நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரீமியம் கட்டி ஆட் ஆன் பாலிசிகள் மூலமா கவரேஜ் எடுத்துக்க முடியும். இது முழுக்க முழுக்க உங்க தேவையை பொறுத்தது. எல்லாம் சரிதான். இதுக்கு பிரீமியம் எப்படி கணக்கு போடுவாங்க? ஒருவேளை டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கிளைம் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க அந்த நடைமுறை விஷயங்களையும் இப்ப பார்க்கலாம். உங்க பிரீமியம் தொகைய 4 முக்கியமான விஷயங்களை வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க. முதல்ல உங்க எக்யூப்மெண்ட்டோட மொத்த மதிப்பு, அப்புறம் அது என்ன மாதிரியான மெஷின், என்ன வேலை செய்யுதுங்கிறது, அது இருக்கிற இடத்தோட பாதுகாப்பு எப்படி இருக்கு, கடைசியா நீங்க ஏதாவது ஆட் ஆன் பாலிசி எடுத்திருக்கீங்களாங்கிறத பொறுத்து தான் பிரீமியம் ஃபிக்ஸ் ஆகும். ஒருவேளை நீங்க கிளைம் பண்ண வேண்டிய நிலைமை வந்தா அதோட ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். பார்க்கறதுக்கு பெருசா தெரிஞ்சாலும் இத ஒரு 6 ஈஸியான ஸ்டெப்ஸா பிரிச்சுக்கலாம். முதல்ல இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தகவல் சொல்றதுல ஆரம்பிச்சேன். கடைசியா ஃபைனல் பில்ஸை சப்மிட் பண்ற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம். சரி, இவ்ளோ நேரம் இத பத்தி எல்லாம் பார்த்துட்டோம். அப்போ கடைசியா இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா, இந்த இன்சூரன்ஸ் உங்க பிசினஸ்க்கு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை கொடுக்குது. எதிர்பாராத இடையூறு வந்தாவும் உங்க வேலையை தொடர்ந்து செய்ய உதவுது. எல்லாத்துக்கும் மேல உங்க விலைமதிப்பில்லாத சொத்துக்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்குங்கிற ஒரு மன நிம்மதியை கொடுக்குது. கடைசியா நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி இதுதான். ஒருவேளை உங்க முக்கியமான எக்யூப்மெண்ட் திடீர்னு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதனால உங்களுக்கு வர்ற நஷ்டத்தோட மதிப்பு அதை பாதுகாக்க நீங்க வருஷா வருஷம் கட்டுற இந்த சின்ன பிரீமியம் தொகையை விட அதிகமா இருக்குமா? உங்க பதில் ஆமா அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கு எவ்வளவு அவசியம்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. யோசிச்சு பாருங்க.